ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? குட்டீஸ் டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம ஒரு வசனம் பார்க்க போறோம். நீதிமொழிகள் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். அப்போ இது சாலமன் ராஜா எழுதுறாரு. சாலமன் ராஜா என்ன சொல்றாருன்னா, திருவசனத்தை அவமதிக்கிறவன் நாசம் அடைவான், கற்பனைக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். இதுல அவமதிக்கிறவன் யாருன்னா, இப்போ ஆண்டவரோட கட்டளைகளை தெரிஞ்சோம் அதை மீறுகிறவன். இப்போ பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தா அவன் பொய் சொல்லுவான். அதெல்லாம் அப்படி செய்தாதான் அவமதிக்கிறது. ஆனால் அது கீழே என்ன போடுற, கற்பனைகளுக்கு பயப்படுகிறவனோ பலன் அடைவான். ஆனால் இப்போ நம்ம எல்லா ஆண்டவர் சொல்லுகிற எல்லாத்தையும் நம்ம கை கொண்டு உத்தமமாக நடந்தோன்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துவார். அதான் சாலமன் ராஜா சொல்கிறாரு. இதே இது நமக்கு எல்லாமே பைபிளில் இருக்குது, நம்ம தெரிஞ்சோம், அதை நம்ம தப்புன்னு தெரிஞ்சோம் நம்ம செய்தோம்னா அது நம்மளுடைய அப்படின்னா வேதத்தை நம்ம அவமதிக்கிற மாதிரி. இது நம்ம நல்லதாக நடந்தோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்போவுமே பைபிளில் என்ன இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டு அதை அவமதிக்க கூடாது. ஏன்னா அப்படி செய்கிறவன் நாசமாய் போவான். அதனால் நம்ம நாசமாய் போகாதபடிக்கு ஆண்டவரே உங்களுடைய கற்பனைகளை நாங்கள் கை கொண்டு நடக்கும்படி எங்களுக்கு கிருபை தாங்க அப்படின்னு நம்ம கேட்டோம்னா கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபை தருவார். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.